தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியே ஜீரோதால ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுறதுல இருந்து ஆதார் இ-சைன் கம்ப்ளீட் பண்ணுற வரையும் கம்ப்ளீட் ப்ராசஸை லைவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இடையில எந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் தொடர்பான பயனுள்ள வீடியோஸ்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நீங்களும் ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜீரோதாவோட அபிஷியல் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோல சொல்லியிருக்க ஸ்டெப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு 3 மினிட்ஸ்ல உங்களால அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். ஜீரோதால அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட்ஸ் மற்றும் டீடைல்ஸை நீங்க ரெடியா வந்து வச்சுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் பேன் நம்பர் அப்படின்னே பேன் கார்டு வந்து பிசிக்கலாவோ இல்ல மொபைல்லயோ போட்டோகிராபி இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த நம்பர் தெரிஞ்சாவே போதும். ஓகேங்களா? ரெண்டாவது ஆதார் நம்பர். அதே போல ஆதார் வந்து உங்ககிட்ட பிசிக்கல் காப்பி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட ஆதார் நம்பர் தெரிஞ்சா போதும். அண்ட் ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அந்த மொபைல் வந்து உங்ககிட்ட இருக்கணும். சோ இது வந்து உங்களோட பேரண்ட்ஸ் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மொபைலுக்கு வந்து ஓடிபி போகும். 2-3 டைம்ஸ் ஓடிபி போகும். அதை பார்த்து நீங்க என்டர் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கணும். ஓகேங்களா? மூணாவது உங்களுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட். சோ நார்மலா இந்தியாவில் வந்து நம்ம சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம் இல்லையா, நீங்க எந்த பேங்க் அக்கௌண்டா இருந்தா கூட இருக்கலாம். சோ அது ஒண்ணு வேணும். நீங்க F&O ட்ரேடிங், அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா மட்டும் உங்களுக்கோட இன்கம் ப்ரூஃப் வந்து வேணும். ஓகேவா? இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்ல லாஸ்ட் இயர் ஐடிஆர் ஃபைல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதோட அக்னாலஜ்மெண்ட் காப்பி, இல்ல நீங்க வேற புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதுல ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை கூட நீங்க ப்ரூஃபா வந்து சப்மிட் பண்ணலாம். பட் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்க கண்டிப்பா அதை சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் நீங்க கண்டிப்பா சப்மிட் பண்ணாதான் F&O ட்ரேடிங் பண்ண முடியும். அதர்வைஸ் வந்து நீங்க நார்மலா ஈக்விட்டில ஸ்டாக்ஸை வாங்கி விற்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஐபிஓல முதலீடு பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கெல்லாம் இந்த இன்கம் ப்ரூஃப் வந்து தேவையில்லை. சோ இந்த 4 டீடைல்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா அக்கவுண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போயிடும். அங்க உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ட்ரு பண்ற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இங்க உங்களோட நேம், கீழே இமெயில் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பரையும் இமெயில் அட்ரஸையும் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பேன் கார்டில் என்ன நம்பர் இருக்கோ பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு பேன் கார்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தை கீழே என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ல ட்ரேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுறாருன்னா நீங்கள் இன்கம் ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், இல்லை லேட்டராக கூட உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் KYC கேட்கும். ஸோ அதையும் கண்டினியூன்னு கொடுங்க. இங்கே உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும். ஸோ கேப்சா கரெக்டாக, அதாவது ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா இங்கே டிஜிலாக்கரோட செக்யூரிட்டி பின் வந்து கேட்கும். நீங்கள் டிஜிலாக்கர் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பின் என்ட்ரு பண்ணுங்க. இல்லைனா கீழே ஃபர்காட் செக்யூரிட்டி பின் கொடுத்து புதுசாக ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அலோ கேட்கும். இங்கே ஆதார் கார்டு, பேன் கார்டு இது ரெண்டையும் வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் பண்ணிவிட்டு அலோ அப்படிங்கிறதே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிஜிலாக்கரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம பாதி ப்ராசஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதம் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா, அந்த மெரிட்டல் ஸ்டேட்டஸு, ஆனுவல் இன்கம் என்ன, உங்களுக்கு ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ஸோ இந்த மாதிரி பேசிக்காக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆக்குபேஷன் என்ன, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா என்ன, ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ரன்னிங் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட்டில் குவார்ட்டர்லி அப்படிங்கிறத கொடுங்க. ஆர் யூ பாலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனில் நோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் குவார்ட்டர்லி நோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு இருக்கும். ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் தான். இது எல்லாருக்குமே தெரியும்.
இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம யூபிஐ வழியாக ஃபோன்பே ஜிபே வச்சுருந்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ₹1 பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் வந்து வெரிஃபை ஆயிரும். அப்படி இல்லைனா லாஸ்ட்டு என்டர் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படிங்கிறத கொடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மேனுவலாக நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? யூபிஐ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஐ வழியாக ஜிபே வழியாக ₹1 ஜீரோதாக்கு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆயிரும். அந்த ₹1 உங்களுக்கே வந்துடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஐபிவி வெப்காம் வெரிஃபிகேஷன். இங்கே உங்களை வந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கேமராக்கான அக்சஸ் வந்து கேட்கும். நீங்கள் அதை அலோ அப்படிங்கிறத கொடுங்க. நிறைய பேர் கேமரா ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க இந்த ஸ்டெப்பில். ஏன்னா அது வந்து பிளாக்ல இருக்கும் கேமராக்கான அக்சஸ். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு எனபிள் பண்ணீங்க அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் பெரிய கிடையாது, நம்மளோட சிக்னேச்சர். நீங்கள் அந்த சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெஸ்க்டாப்லேயே, அதாவது உங்களை நீங்கள் மொபைலில் பண்ணீங்க அப்படின்னா மொபைல்லேயே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். காட் இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அது ஒரு பாக்ஸ்க்குள்ளே உங்களோட சைன் வந்து நீங்கள் போடுங்க. இங்கே இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறா இருந்தால் மட்டும் இதில் ஏதாவது ஒரு இன்கம்மை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்லோடு கொடுத்து சப்மிட் பண்ணலாம். இல்லை இப்போ எங்கிட்ட இல்லை அப்படின்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் ஜஸ்ட் டிஸ்பிளேயில் அந்த மொபைல் டிஸ்பிளேயில் சைன் மட்டும் போட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இங்கே ஆட் ஏ நாமினி அப்படின்னு இருக்கும். ஸோ நாமினி ஆட் பண்ணுறா இருந்தாலும் ஆட் பண்ணலாம், இல்லை நோ டூ திஸ் லேட்டர் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நாமினி ஆட் பண்ணுறது பெட்டர். ஸோ நாமினி ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ நாமினி நேமு, அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, நாமினி வந்து உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ ஷேர் வந்து நீங்கள் அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறீங்க, நாமினிக்கு பேன் இருந்ததுன்னா பேனு, டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அவங்களோட அட்ரஸும் உங்களோட அட்ரஸும் சேமாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் லாஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு வரும். நிறைய பேர் இதோட அக்கௌண்ட் ஓப்பனிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு சைன் நவ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு தான் ஆதார் இசைன் நம்ம இனிமேல் தான் பண்ணுறோம். ஸோ இதுவரை நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகி பிடிஎஃபாக ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. இசைன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அகைன் நீங்கள் ஒரு டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இசைன் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வரும். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தால் தான் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கீழே உங்களுக்கான யூசர் ஐடி இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே லாகின் டு கைட் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அக்கௌண்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜீரோதா கைட் வெப்லேயோ இல்லை ஜீரோதா கைட் ஆப்லேயோ லாகின் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதாவோட அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.